أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். تلك آيات الله نتلوها عليك بالحق فبأي حديث بعد الله وآياته يؤمنون இவை அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். இவற்றை உம்மிடம் நாம் மிகச் சரியாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். இனி அல்லாஹுவுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் பிறகு இவர்கள் எந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள்? وَيْلٌ لِكُلِّ أَفَّاكٍ أَثِيمٍ பொய்யனாகவும் கெட்டவனாகவும் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அழிவுதான். يسمع آيات الله تتلى عليه ثم يصر مستكبرا كأن لم يسمعها فبشره بعذاب أليم அவன் முன்னிலையில் ஓதி காட்டப்படும் இறைவசனங்களை அவன் செவியேற்கிறான். பிறகு முழு ஆணவத்துடன் தன் நிராகரிப்பில் அவன் பிடிவாதமாயிருக்கின்றான். அவ்வசனங்களை அவன் செவியேற்காதது போன்று இத்தகைய மனிதனுக்கு துன்புறுத்தும் வேதனையை பற்றிய நற்செய்தியை அறிவித்துவிடும். وَإِذَا عَلِمَ مِنْ آيَاتِنَا شَيْئًا اتَّخَذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ நம்முடைய வசனங்களிலிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ளும் போது அதனை பரிகாசமாய் ஆக்கிக் கொள்கிறான். இத்தகையோர் அனைவருக்கும் இழிவு தரும் வேதனை இருக்கிறது. مِنْ وَرَائِهِمْ جَهَنَّمُ وَلَا يُغْنِي عَنْهُمْ مَا كَسَبُوا شَيْئًا وَلَا مَا اتَّخَذُوا مِنْ دُونِ اللَّهِ أَوْلِيَاءَ وَلَهُمْ عَذَابٌ عَظِيمٌ அவர்களுக்கு எதிரில் நரகம் உள்ளது. உலகில் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் எந்த பயனும் அவர்களுக்கு அளிக்காது. அல்லாஹுவை விட்டுவிட்டு இவர்கள் யாரை பாதுகாவலர்களாய் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. மேலும் அவர்களுக்கு மாபெரும் வேதனை இருக்கிறது. هذا هدى والذين كفروا بآيات ربهم لهم عذاب من رجز أليم இந்த குர்ஆன் முற்றிலும் நேர்வழியாய் திகழ்கின்றது. தங்கள் இறைவனின் வசனங்களை ஏற்க மறுத்தவர்களுக்கோ பெரும் வேதனை தரும் தண்டனை இருக்கிறது.